ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஃபிஷ்ஷை உப்பு, லெமன், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அலசி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சு விட்டு வச்சுக்கிறதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மீனுக்கு பேர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ரேராக கிடைக்கக்கூடிய மீன். அதிராமட்டம் ஸ்பெஷல். அதிராமட்டணத்தில் அதிகமாக இந்த மீன் எல்லோரும் வாங்குவாங்க. வெள்ளைப்பொடி இல்லை தேசப்பொடி மீனுன்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் சில்வர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கழுவுனதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு மிளகாய் தூள் போட்டுட்டு குழம்பு மல்லித்தூள் போட்டு பெப்பர் தூள் போட்டு வச்சுக்கிறணுங்க. இது இப்போ நம்ம இந்த சில்வர் ஃபிஷ்ஷோட ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கால்சியம் சத்து அதிகம் நிறைந்தது. இதுக்கு மசாலா ரொம்ப செல்லாதுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃபைனலாக நம்ம தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறணுங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலவை சேர்றதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா பரட்டிக்கிறோங்க. உங்களுக்கு வேணுண்டா கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும்னா லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை பரட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இந்த லெமன் ஜூஸை வச்சு நீங்கள் பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பரட்டினதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோன்னு கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி பச்சி போண்டா மாவு. அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட தண்ணி கடலை மாவு இருந்தாலும் அதில் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பரட்டி இதை ஊற வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறப்பே அப்படியே பொரிச்சு சாப்பிட்ணுன்னு தோணும்ல, அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஆத்தென்டிக்காக அவ்வளோ ருசியாக இருக்கும். நாக்கில் வச்சா அந்த டேஸ்ட் நிற்கிற அளவு இன்னும் இந்த மீன் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிராமட்டணத்தில் எப்போவுமே கிலோ கணக்கு இல்லைங்க, கூறு கணக்கு. இது எல்லா மீனும் ஃபிஷ் ஃப்ரைக்காண்டி நாங்கள் வாங்கியிருக்கோம். இது 100 ரூபாங்க. கூறு ஒரு கூறு 100 ரூபான்னு வாங்கணும். அவங்க ஆஞ்சு தரல, நம்ம தான் தனியாக ஆஞ்சுக்கிறணும். 1 கிலோவுக்கு 50 ரூபா கேட்பாங்க. நாங்கள் வீட்டிலே நாங்களே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ க்ளீன் பண்ணி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தோசை சட்டியில் இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், அந்த சைடு 3 நிமிஷம் டக்குன்னு சீக்கிரமே ஃப்ரை பண்ணி ரெடியாகி சாப்பிடக்கூடிய மீன் தான் இந்த தேசப்பொடி மீன், வெள்ளைப்பொடி மீன் தாங்க சொல்லுவோம். இந்த மீன் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் உள்ள கடையில் கிடைச்சா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அதிராமட்டணத்தில் உள்ள மக்கள், அப்புறம் கீழக்கரை, இந்த மாதிரி கடல்வாழ் சைடு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும். என்னைய மாதிரி மதுரையில் இருந்த மக்களுக்கெல்லாம் இது கிடைக்காதுங்க. சொல்லி வச்சு கிடைக்கும். சொல்லி வச்சு நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மீன் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சு. கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடியது. இந்த முள்ளோடு சேர்த்து கடிச்சு மெண்டு சாப்பிட்லாம். அந்தளவு சாஃப்டாக இருக்குங்க, ருசியாக இருக்கும். இந்த தேசப்பொடி மீனில் குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும், வறுவல் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ போட்டு 2 நிமிஷத்தில் எங்களுக்கு வெந்துருச்சு. இந்த சைடு நம்ம திருப்பி போட்டு 2 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அந்தளவு ருசியாக இருக்கும். இந்த ஃபிஷ் நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அப்போ நாங்கள் அதிராமட்டணம் போகிறப்ப வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்டது. என்னால் வீடியோ உடனே போட முடியலை, அதனால இன்றைக்கி நான் போட்டேன். எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் வாங்கிட்டு வந்த மறுநாளே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது அடுத்து எப்போடா நாங்கள் அதிராமட்டணம் போவோம், நெக்ஸ்ட்டு இந்த மீன் எப்போ நம்ம வாங்கி சாப்பிட போகிறோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோ பேசுகிறப்பெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு, ஏன்னா இந்த மீனை நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு. இப்போ ஒரு ஷிஃப்ட்டு பொரிச்சு முடிச்சாச்சுங்க. இன்னொரு ஷிஃப்ட்டும் அடுத்து பொரிச்சு முடிச்சுட்டு ஃபுல் மீன் கவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கள் மம்மி எப்போவுமே மீன் பொரிச்சதுக்கப்புறம் அந்த தோசை கல்லில் லைட்டாக சாய்ச்சி வச்சுருவாங்க. ஒரு எண்ணெயோடு இருக்காதுங்க அந்த மீனில். இப்போ ஒரு ஷிஃப்ட்டு பொரிச்சாச்சு, இன்னொரு ஷிஃப்ட்டு கொஞ்சம் இருக்குது. 2 ஷிஃப்ட்டுக்கு எங்களுக்கு அந்த மீன் வந்துச்சுங்க. ஆஞ்சி எடுத்தோன்னே நம்ம பையில் போட்டு பொட்டணமாக கொடுப்பாங்க. ஒரு கூறு 100 ரூபாங்க. ஒரு ஷிஃப்ட்டு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக உள்ளே சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ நான் எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன். நான் அந்த முள்ளையெல்லாம் எடுக்க மாட்டேங்க, அப்படியே சாப்பிட்ருவேன். ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டா அடுத்தடுத்து சாப்பிட சொல்லுங்கள், அந்தளவு டேஸ்ட் இருக்கும். இந்த மீன் ருசியாக இருக்கும், சுவையாக இருக்கும். பத்திய மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் சிறுசு இருக்குது இதில், இதோட கொஞ்சம் சுத்து பெருசு இருக்குது. ரொம்ப பெரிய மீன் கிடையாதுங்க இந்த தேசப்பொடியில். இப்போ ஒரு ஷிஃப்ட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு எங்கள் மம்மி போட ஆரம்பிச்சிட்டாங்க. தோசைக்கல் சூடறினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இது மீன் போடணுங்க. எங்கள் மம்மி
எப்போ மீன் ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் அதில் எண்ணெயே இருக்காது. அது மாதிரி உப்பு மசாலாவெலாம் பிரியாமல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ட்ரிக்கு என்னென்னா, தோசைக்கல் நல்லா சூடினதுக்கப்புறம் தான் எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றணும். ஊற்றுனதுக்கு அப்புறம் நம்ம மீன்லாம் அடுக்கி வச்சதுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூனுக்கு வந்து எண்ணெய் ஊற்றணுங்க. ரொம்ப எண்ணெயும் அந்த மீனில் ஒட்டாது, அது மாதிரி மசாலாவும் பிரியாமல் இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் சூப்பராக வருங்க. இப்போ பாருங்கள், எங்கள் மம்மி வந்து அந்த மீன் எடுத்து திருப்பி போடுறப்ப ரொம்ப வந்து எண்ணெய் இல்லைங்க, டீப் ஃப்ரை கிடையாது, சாலோ ஃப்ரை தான். இருந்தாலும் அந்த மசாலாவெலாம் ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்க. இந்த மீன் வந்து நம்ம முள்ளோடு இருக்கே, நம்ம கிட்ஸுங்களுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லைங்க. கிட்ஸுங்களுக்கு கொடுத்தா அவ்வளோ சத்து, ரத்த சத்து இருக்குது, இதில் எல்லா சத்து இருக்குது. இது வந்து பத்திய மீனுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கிட்ஸுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு இன்னும் இந்த மீன் வேணும்னு விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம திருப்பி போட்டாச்சுங்க. திருப்பி இப்போ போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 2 நிமிஷத்துலேயே எங்கள் மம்மி வந்து சாய்ச்சி வச்சுருவாங்க. சாய்ச்சி வச்சுட்டாலே மீன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது இந்த மீன்லாம் மற்ற மீன் 3 நிமிஷம் 4 நிமிஷம்னா இந்த மீன் வந்து 2 நிமிஷத்தில் வெந்துருங்க. அவ்வளோதான். இந்த மீன் வந்து 1000 கஷ்டமும் தெரியாது, அதே நேரம் சமைச்சு சாப்பிட்ற கஷ்டமே தெரியாது, சீக்கிரமே சமைச்சு சாப்பிட்றலாம். குழம்பு வந்து கிராமத்து சைடு வச்சாலும் சரி, நம்ம மாங்காய் போட்டு வச்சாலும் சரி, நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சாலும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மீன் நீங்களும் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.